கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நாம் வளமான வாழ்வை எப்படி அடைவது என்று சொல்லி நாம் ஒரு எபிசோட்லையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம் வாழ்க்கையிலே நம்முடைய உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல்கள், பரபரப்பான செய்திகள், உணர்ச்சியூட்டும் கதைகள், மயிர்கூச்செறியும் நிகழ்ச்சி, அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் போன்றவைகளை பார்க்க மக்கள் கேட்க வாசிக்க விரும்புகிறார்கள் அல்லவா? இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பரபரப்பான நிகழ்ச்சிகள் எங்கே நடக்கிறது, அல்லது நியூஸில் பார்த்திங்கன்னா திடுக்கிடும் தகவல்கள், நீங்கள் அறிந்திராத ரகசியங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மயிர்கூச்செறியும் நிகழ்ச்சி என்று சொல்லி அதிர்ச்சி தரும் செய்திகள் என்று சொல்லி நீங்கள் நியூஸில் இப்போ யூடியூப்பில் அல்லது புக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க இல்லையா? அதை விரும்பி மக்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. படித்த பிறகு அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், மனசு கவலையாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாசிப்பதன் மூலமாக நம்மளுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஆத்திரத்தையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகளாக அவைகள் அமைந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட ஆத்திரத்தையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய பரபரப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, கேட்கிற போது, காரியங்களை நீங்கள் செய்கிற போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய பேச்சுக்களும் தகாத பேச்சுக்களும், தகாத சிந்தனைகளும், தகாத செயல்களும் என்ன செய்கிறது, நமக்கு அதற்குள்ளாக நாம் மாறுகிறோம் இல்லையா? ஏனென்றால் ஒரு இதை பார்த்தோன்னா உடனே எப்படி இவர் இப்படி செய்ய போச்சு, இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பதறோம். மேலே நம்ம வாழ்க்கையில் நடக்கலையோ தெரியாது. நியூஸை படிக்கும்போது கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம ஆகிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது சில சமயம் நம்ம அறியாமல் தகாத பேச்சுக்களாக இருக்கலாம், தகாத சிந்தனைகள், இப்படிப்பட்ட ஆளை பழி வாங்கணும், இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி சொன்னது, மேபி அது தகாத சிந்தனைகள் கொண்டு வரலாம், தகாத செயல்கள் கூட உங்களை கொண்டு வரலாம் இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட பரபரப்பான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் நாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாஞ்சைகளை வாஞ்சைகள் நீங்கள் என்ன செய்றீங்க, இதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடைபெறலாம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட பரபரப்பான விஷயங்களை நாம் ரசித்து நாம் அது சிந்தனைகளுக்குள்ளே எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக அவைகளுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவையில்லை, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்வதற்கு அது தடைப்படும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். நிறைய பேர் பாருங்கள், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை போட்டுட்ருக்காங்க, அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள் கேட்குறீங்க, சொல்வதெல்லாம் உண்மை அப்படியே வச்சுக்கோங்க, அந்த கதையை நீங்கள் கேட்டுருக்கீங்க. இப்போ கேட்டுட்டு அது ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஐயோ, இப்படிலாம் அந்த ஆள் ஏமாற்றிட்டார், இப்படிலாம் அந்த பொம்பளை ஏமாற்றிடுச்சா, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க, நீங்கள் எண்ணத்துக்குள்ளாவீங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா, உங்கள் மனதுக்குள்ளே அது ஆழமாக பதிஞ்சிருக்கும். உங்களுக்கு உங்களோட கணவரோ அல்லது மனைவியோ ஏதாவது செய்யும்போது கூட உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி அவர் செய்கிறாரோ, இந்த மாதிரி நம்ம மனைவி செய்கிறாளோ என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் நம்ம மனதில் நம்மளை அறியாமல் வந்துவிடும். இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் பரபரப்பாக கேட்கக்கூடிய வேறு சில காரியங்கள் இருந்தாலும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மனதில் கவலைகளையும் பாரங்களையும் அது உண்டாக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பரபரப்பான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நடக்கிற பொழுது என்ன செய்ய முடியும், உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சில சமயம் எதிர்பாராத நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜாக்கிரதையாக அதை கடைப்பிடித்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை பெரிதுபடுத்தாமல் அவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அற்பமாக நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அப்படி நீங்கள் இதை நீங்கள் இந்த திடுக்கிடும் இந்த மாதிரி பரபரப்பான தகவல் இதெல்லாம் நீங்கள் இதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகணும், இது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சில சமயங்களில் நடக்க ஒரு சான்சஸ் ஆயிரும்.
அது மட்டும் இல்லை, நான் மேற்சொன்னதுபடிக்கு தகாத பேச்சு, தகாத சிந்தனைகள், தகாத செயல்கள் என்ன செய்கிறோம், கிரியைகளுக்கு நம்ம உள்ளாகிறோம். ஸோ இதனாலே இந்த பரபரப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் என்ன செய்யணும், இதை அவாய்ட் பண்ணி வைக்கிறது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் அதை ரொம்ப பெரிதுபடுத்திக்கிட்டு அதை நீங்கள் அதை இதாக நினைக்காதீங்க. அது என்ன செய்யணும், அது ஒரு அற்பமான விஷயமாக நீங்கள் நினச்சிருங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, மூன்றாவதாக என்னென்னா, உங்களை ஒருவர் தகாத விதமாக பேசிவிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து பாராத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நீங்கள் சரியான வழி தான் நடந்துட்டுருக்கீங்க, ஆனால் உங்களை தகாத விதமாக பேசிக்கொண்டு ஒரு நபர் இருப்பார். ஆனால் அது பேசிவிட்டார் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே ஆத்திரமும் ஆவேசமும் நீங்கள் அடைந்து விடுவீர்கள் இல்லையா? அப்படி ஆத்திரமும் ஆவேசமும் நீங்கள் அடைந்து விட வேண்டாம். அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை நடக்க என்ன செய்ய வேண்டும், இதை பொருட்படுத்தாமல் தான் நீங்கள் நடக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் யாரிடம் கூற வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அதற்கு பிறரிடம் பேசுகிற பொழுதும், அது உங்கள் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிற பொழுதும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அந்த நடந்து போன அவர்கள் பேசின வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பதினாலே தான் அந்த மாதிரி செயலுக்கு நீங்கள் சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை பெறுகிறது. அல்லேலூயா. எனவே உங்கள் சமாதானத்தை குலைக்க முயற்சிக்கக்கூடிய துர்ச்செய்திகளை நீங்கள் கேட்கிற பொழுது அது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதவர்களாக நீங்கள் மதித்து உங்கள் சிந்தனையிலிருந்து அவளை அகற்றி விடுங்கள். அப்பொழுது அவைகள் வல்லமை அற்று செயலற்று ஒன்றுமில்லாத இல்பொருளாகி விடுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை சேதப்படுத்த அல்லது உங்களை கெடுக்க அல்லது உங்களை பற்றி தவறாக பேசி உங்கள் வாழ்க்கையை கெடுக்க யாராலும் முடியாது. உங்களுக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த விதமான வார்த்தைகளையும் அது என்ன செய்ய விருத்தி அடையாது. அது என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். ஏனென்றால் உண்மை விதி, அதாவது பைபிளோட விதியின்படி அந்த வார்த்தையின்படி அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்பவும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே, அந்த பிரச்சனைகளை நீங்கள் திரும்பவும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே அதற்கு நீங்கள் வடிவத்தை கொடுக்கிறீர்கள், அதற்கு வல்லமையை கொடுக்கிறீர்கள். அது இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் பெருசாக எடுக்கவில்லை என்றால் கொஞ்சம் காலத்தில் அது என்ன ஆயிரும், அது தன்னாக அது மறைந்துவிடும். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனம். ஏனென்றால் வேதத்திலே நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். சங்கீதம் 112:7, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். யாரு? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எனவே உங்களை பற்றி யாராவது ஏதாவது பேசினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை சிந்திக்க வேண்டியதில்லை, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அதை பற்றி நீங்கள் யாரிடம் கூறி புலம்ப வேண்டியதில்லை. ஏனென்றால் பரபரப்புடன் எதையும் நடப்பிக்கவும் நீங்கள் தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள்ளே நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே தீய வார்த்தைகள் என்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன உள்ளது? அன்பு உள்ளது. ஹல்லேலூயா. எனவே இந்த அன்பு உள்ளது, அது மட்டுமல்ல சர்வ வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. தீமை அன்பை வெல்ல முடியாது. எனவே நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் பதட்டப்பட வேண்டியதே இல்லை. உங்களை யாரும் வெட்கப்படுத்த நஷ்டப்படுத்த முடியாது. உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. பிறருடைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தோல்வியே அடையும். அவளுடைய வார்த்தைக்கு உங்கள் மீது வல்லமை இல்லை. அவர்களுடைய முயற்சிகள் உங்களை அசைக்க முடியாது. எனவே இது ஆவிக்குரிய விதியாகும். இந்த விதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 54:17 வாசிக்கலாம். ஏசாயா 54:17 வசனம் வாசிக்கவா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னது போலவே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீ ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு விரோதமாக செயல்படுகிற பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்குள்ளே நான் ஒரு தேவனுடைய புத்திரராக இருக்கிறேன். எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே அன்பு, சமாதானம், சந்தோஷம் மட்டுமே உள்ளது. மற்ற எதற்குமே அங்கே இடமில்லை என்று நீங்கள் சொல்லி உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் புதுப்பியுங்கள். எனவே நீங்கள் எதற்கும் நீங்கள் அசைய வேண்டியதில்லை, எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே உங்களுடைய சிந்தனை அலைகளை இந்த பரபரப்பான நிகழ்ச்சிகளின் மீது, பரபரப்பான சம்பவங்கள் மீது, உங்களை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகளின் மீது நீங்கள் செலுத்தாமல் என்ன
செய்ய வேண்டும், நீங்கள் அவற்றிற்கு வல்லமை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றி, நிறைவு, சமாதானம், சந்தோஷம் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து கர்த்தருக்கு அவையெல்லாம் உங்களுக்குள்ளே இருப்பதினாலே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். நீங்கள் இப்படி செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய வாழ்நாட்களிலே பல காரியங்களை நீங்கள் நன்மையாக மாற்ற முடியும். நேரம், காலம் எல்லாம் மிச்சமாகும் பிரியமானவர்களே. உங்கள் உடல் நலன் சரியாகும் பிரியமானவர்களே. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை மன்னிக்காத காரியங்கள், மற்றவர்கள் செய்த குறைவுகளை நினைத்து கொண்டு வேதனைப்படுவதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள், இருதய வியாதிகள், பல காரியங்கள் ஒருத்தவங்க நினைக்கும் போது என்ன ஆயிரும்? ப்ரெஷர் கூடிரும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு செஞ்ச காரியங்களையும் பேசின பேச்சுக்களையும் நினச்சாலே என்ன நெஞ்சம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க தானே. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்குள்ளே அந்த மாதிரி உணர்ச்சிகளை தோண்டும். எனவே இது எல்லாம் ஒன்றாகாது. அவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணி நம்மக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண முயற்சி செய்தாலும் எதுவுமே பலிக்காது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்து இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே சர்வ வல்லமை உள்ளது, அதில் அன்பு இருக்கிறது. இந்த அன்புக்கு விரோதமாக எதுவுமே என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது என்று சொல்லி நீங்கள் திடனாக நம்புங்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வேதத்தினுடைய வார்த்தையின்படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது எப்பவும். இப்படிப்பட்ட ஒரு ஏன் இந்த சிந்தனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் வளமான வாழ்வுக்கு தேவை என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்றால், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தான் நான் சொல்லுகிறேன். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் ஒரு வார்த்தையில் படிச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதே இல்லை. எத்தனையோ முறைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்திருப்பீங்க. என்ன வார்த்தைகள்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த. உனக்கு விரோதமாக அவங்க நியாயத்தில் சொன்னால் கூட இந்த நாவையும் கூட என்ன செய்ய முடியும்? நீ குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். வந்து தேவனுடைய ஊழியக்காருக்கு உண்டான சுதந்திரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படும் ஆயுதம் வாய்க்காது, எந்த வார்த்தைகளும் செயல்படாது இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் மற்றவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்பட்டு அதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அதுக்காக ஒரு பேச்சு பேசுகிறீங்க, அதுக்காக ஏன் ஒரு சிந்தனை செய்கிறீங்க? எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வந்து தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம வந்து பரபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்குறத பற்றியும் உங்களை பற்றி தவறாக மற்றவர்கள் பேசுவதை பற்றியும் காரியங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது இரண்டாவதாக என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள், அதை பற்றி பார்க்கலாமா? சரி. வாழ்க்கையில் தொல்லைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு துன்புறுத்துவதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையிலே குழப்பங்கள், கவலைகள், பயங்கள் போன்றவை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையான கர்த்தருடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் அறியாததினாலே தான் பிரியமானவர்களே இந்த குழப்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதை பெரிதாக நினைக்கிறீர்கள், அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது. எனவே உண்மையில் அந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை ஏற்படுத்த சக்தி இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அந்த தீமையான எந்த காரியத்தையும் ஏற்படுத்த அதற்கு வல்லமை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை நான் வார்த்தையின் மூலியமாக, வேதத்தின் வார்த்தையின் மூலியமாக சொல்லப் போகிறேன். நீங்கள் யார்? தேவனுடைய புத்திரர். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அதுதான் அடிக்கடி சொல்கிறது. இந்த சிந்தனையும் இந்த ஆவிக்குரிய விதியும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். யார் நீங்கள்? தேவனுடைய புத்திரர். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. வசனம் மத்தேயு 17:21 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? தீமை எதுவும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 1:27 நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராட்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இவங்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு செயல்பட நினைத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் நீங்கள் போய்விடும் பிரியமானவர்கள். இதற்காக தான் வளமான வாழ்வை நோக்கி நடை போட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் சரியான விதத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே
எனவே நான் இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். எனவே தேவனிடத்திலிருந்து வரும் காரியங்கள் அனைத்தும் நன்மையே. ஹல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, அன்பிற்கு நான் என்ன சொன்னேன்? தீமை மீது அதிகாரம் இல்லை. எனவே நாம் சூழ்நிலைகளை எப்படி பார்க்க வேண்டும், தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் எப்படி பார்க்க வேண்டும்? தேவன் பார்க்கும் விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த அந்த சூழ்நிலைகளுக்கு உங்களை துன்புறுத்த அதற்கு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. எல்லா தீமைகளையும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்? விடுதலையாக்கியதனால், நம்மை அவர் விடுதலையாக்கினதினால்தான் நம் மீது தீமைக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அப்படியே தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருப்பதை உணர்ந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படி நீங்கள் செய்யாமல் இதையே சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு கணவரோடு பிள்ளைகளோடு அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே நீங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வல்லமை கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையில் தோன்றும் தீமைகளோடு நீங்கள் போராட வேண்டாம். தீமை வந்து ஒரு முள்ளு மேலே உதைச்சாதான் நம்ம காலில் முள் குத்தும். இல்லாட்டினா நம்ம சேஃப்டியாக இருந்தால் நமக்கு எதுவுமே செய்யாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே சர்வ சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிறர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்க போவதில்லை. பிறர் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அது நமக்கு பழிக்க போவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனவே தோல்விகளையும் பிரச்சனைகளையும் குறித்து நீங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டு அதற்கு வல்லமை கொடுக்காமல் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவைகளை அற்பமாக கருதி உங்களுக்குள் இருக்கும் அற்புதமான அன்பின் சக்தியை நினைத்து தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு தெரியும்ல அந்த வசனம். அந்த மாதிரி பிறரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பிறர் குற்றம் மன்னித்தோம், அதனால் எங்கள் குறைகளை மன்னியுமே பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இயேசு ஜெபித்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன சொல்வார் ஆண்டவர் இதில் அப்படின்னு பார்த்தீங்களா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்வார்கள் இல்லையா? சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? அன்பின் உள்ளத்தோடு கூட நாம் இருக்கிற பொழுது மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரே ஃபன்னாக தான் தெரியும், ஒரு கிண்டலாக கேலியாக தான் தெரியும். அது இப்போ குறித்த ஆத்திரமோ அதுக்கு பதில் நான் இதை செய்யணும் அவங்க பழி வாங்கணும் என்றும் நமக்கு தோன்றாது. ஏன்னா உங்களுடைய வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த உண்மை விதிகளிலே ஒன்று என்னவென்றால், நீங்கள் என்ன சொல்லியிருக்காரு? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எனவே ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. எனவே உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்பதை கர்த்தரை துதியுங்கள். இப்போ இருக்கக்கூடிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் வெறும் மாயை என்று நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திலே தொல்லைகள், கஷ்டங்கள், எதுவுமே பிரச்சனைகள் இல்லை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே என்னென்ன இருக்கிறது? ஆரம்பத்தில் சொன்னது எப்படி? ஆரோக்கியம், சுகம், பலன், இன்பம், அமைதி, சந்தோஷம், சமாதானம், வல்லமை, அதிகாரம், ஞானம், ஆலோசனை, வெற்றி, ஐஸ்வர்யம், பரிபூர்ணம் இவைகள் இருக்கிறது. ஏன் இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகளை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இவைகளை நீங்கள் அதிகமாக சிந்திக்கிற பொழுது என்ன ஆகும்னா, இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஒரு வளமான வாழ்வு வாழ அது என்ன செய்யும்? உங்களை தூண்டும், அல்லது உங்களை ஒரு வளமான வாழ்க்கைக்கு உங்களை அது நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. இதுதான் வெரி சிம்பிள் பிரியமானவர்கள். நிறைய பேர் பாருங்க, அவங்க மற்றவங்க என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி தான் மற்றவங்க எப்படி பழி வாங்குறது? உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் யாரையாவது ஏதாவது நினச்சிட்டு அவங்கள பற்றி பொறாமையோ அல்லது மற்றவங்களை பழி வாங்கணும் என்று நம்ம நினைத்து கொண்டிருந்தால் எப்படி நாம் சரியான வழியில் செல்ல முடியும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றவருடைய குறைவுகளையும் மற்றவருடைய கஷ்டங்களையும் நாம் பார்த்து கொண்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அப்போது நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்பொழுது நீங்கள் கீழே பார்த்து கல் இருக்கா, குழி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தான் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் அதை விட்டு பிறர் இப்படி செய்கிறாங்களே, பிறர் ஐயோ அப்படி பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்க, இதே பார்த்துட்டு போய் நீங்கள் டபக்குன்னு குழியில் விழுந்துருவீங்க.
கரெக்டு தானே நான் சொல்கிறது? எனவே நமக்குன்னு சில காரியங்கள் இருக்குது, நம்மளுக்குன்னு வாழ்க்கையில் குறிக்கோள்கள் இருக்கிறது. நம்மளை அன்போடு நேசிக்க கர்த்தர் இருக்கிறார். அவரை பற்றி தியானிக்க, பாடலை பாட, அவரை துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவர்களை பற்றியும் அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றியுமே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் மட்டுப்படும். எனவே அந்த தீமையான காரியங்களுக்கு வல்லமை கொடுக்காதபடிக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வல்லமை கொடுத்து அது உங்கள் வாழ்க்கையில் இருப்பதினாலே அதற்கு நன்றி செலுத்தி, கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வளமான வாழ்வு வாழ வேண்டும். இப்படியே வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமேன். எனவே பிரியமானவர்களே, வாழ்வின் இருண்ட பாகங்களை நினைப்பதை, அதை பார்ப்பதை, அதை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான வாழ்வையே, வளமான வாழ்வையை பார்த்து சிந்தித்து செயல்படுங்கள். அப்போது வளமான வாழ்வு உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் ஏசாயா 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனது களிப்புடன் பாடும். இது ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் பிரியமானவர்களே. இதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். அதாவது பிரச்சனைகள், உங்களுக்கு வரக்கூடிய எதிராக பேசக்கூடிய காரியங்கள், எதிராக மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள், வார்த்தைகள், மற்ற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன செய்யும்? ஒரு வறண்ட நிலம் போல, வனாந்தரம் போல உங்களை சொல்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு வறண்ட நிலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வனாந்தரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்ன செய்ய முடியும்? அந்த வறண்ட நிலமும் மகிழ்ந்து அந்த கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா? அப்போது வறண்ட நிலம் செழிக்குமா? வனாந்தரம் செழிக்குமா? முடியும். நம்முடைய தேவனாலே முடியும். அதை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். அது என்ன செய்யும்? அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். இது அந்த வனாந்தரம். நினச்சி பாருங்கள், அந்த வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பான செடிகள், கொடிகள் எல்லாம் முளைச்சி எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு பூரித்து ஆனந்த களிப்புடனே புஷ்பத்தை போல பூத்து குலுங்குகிறது. ஹல்லேலூயா. அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பெரிய நீங்கள் பிறரை நீங்கள் நான் மன்னிக்கணும்னு சொன்னல, பிறகு சொல்கிறது சட்டம் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னலையா? இப்படி நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் வேத வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்தேயு 5 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? உங்களை பற்றி தூத்துறாங்க, உங்களை பற்றி குறை சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறாங்க, உங்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். ஏன்? நீங்கள் இப்படி மன்னிப்பதன் மூலமாக பரலோகத்திலே மிகுந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து கொண்டு சேர்த்து வைக்கிறீர்கள் இல்லையா? பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே, ஹல்லேலூயா என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் அப்படி தானே செய்வாங்க. யார் ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்ககிட்ட தான் நேசத்தை காட்டுவாங்க. யார் நம்மளை வெறுக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நேசத்தை காட்ட மாட்டாங்க இல்லையா பொதுவாக. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற ஒரு அருமையான, புதுமையான, ஒரு பரிசுத்தமான, ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை. என்ன அது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்ம ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா
பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கிடைவீர்கள். ஹல்லேலூயா. அவர் மாதிரி நம்மளும் பூரண சர்க்குணராக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல மாற வேண்டும். அவர் சொல்கிற கொள்கையை போல் மாறுகிற பொழுது நம்ம ஒவ்வொருவரும் குட்டி இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறவர்களாக நாம் மாறுவோம் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், 46 48 வரைக்கும் வாசிக்கிறேன். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உண்மையிலே நீங்கள் சிநேகிக்கிறவங்க மட்டும் சிநேகிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பலன் கிடையாது இல்லையா? உங்களுக்கு பலன் கிடையாது. ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படின்னா எல்லா மக்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருப்பீர்களாக. அவர் என்ன செய்கிறார்? அவர் தீயோர் மேலும் அவரை ஏசுகிறாங்க, ஆண்டவர் தூத்துறாங்க, ஆண்டவரை கேவலமாக பேசுகிறாங்க, அப்படிப்பட்ட ஆண்டவரை அசட்டை பண்ணுறாங்க. ஆண்டவர் சிருஷ்டிகராக இருக்கிறாரு, ஆனால் அந்த சிருஷ்டிகரை மறந்து அவர் செய்த சிருஷ்டியெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவருக்கு மனது எவ்வளோ வேதனையாக இருக்கும். இருந்தாலும் அவர் அதெல்லாம் பார்க்கல. அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம் தேவாதி தேவன் எல்லோருக்கும் மழை கொடுக்கிறார். அவன் நீதி செய்கிறான், அவன் அநீதியாக இருக்கிறான், அநீதி செய்கிறான், அவன் கொடுக்கக்கூடாது, என்னை பற்றி தூத்துறான், அவனுக்கு நல்லது செய்யக்கூடாது, அப்படி ஆண்டவர் நினைக்கல. அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய உள்ளம் பார்த்தீங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி மழை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குவதனாலே நாமும் எப்படி இருக்க வேண்டும்? அப்படியே பூர்ண சற்குணராக இருக்க வேண்டும். இது அனைத்துமே நமக்கு என்ன செய்கிறது? நம் வல்லமையான வாழ்வு வாழ நம்மை வழி செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். பிரியமானவர்களே, எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேதத்தில் நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய காரியங்கள் இதுதான். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், ஆலயத்திற்கு போகிறாங்க வர்றாங்க, ஆனால் இன்னும் எதிராளிகளோட சண்டை போட்டிருக்காங்க, இன்னும் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸுன்னு அழையிறாங்க, இன்னும் பல காரியங்களை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தேவன் இதெல்லாம் விரும்பலை. இப்படியே நம்ம செய்கிறது நம்ம சுக வாழ்வையோ அல்லது வளமான ஒரு வாழ்வையோ நம்ம பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அதனால்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நான் மேலே சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு வரும். எனவே ஒரு பரபரப்பான நிகழ்ச்சிகள் நம்ம சந்தோஷப்படுத்தவோ அல்லது அதை பற்றி துக்கப்படவோ வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, பிறர் நம்மை பற்றி பேசுகிற வார்த்தைகளோ பிறர் நமக்காக செய்கிற எந்த காரியங்களையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒன்றும் வாய்க்காதே போகும். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவுமே என்ன செய்து உங்களை அணுகாது. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வனாந்தரம் வறண்டிலும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அது போலவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்படைய செய்வார். நீங்கள் மட்டும் செழிப்பதில்லை, பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளவராக அநேகருடைய வாழ்க்கை செழிக்க செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாறச் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.